வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இனி மாதந்தோறும் தமிழக அரசு வழங்கக்கூடிய பணப்பலன்கள் என்னென்ன, அதை பற்றி ஒரு முக்கியமான தகவலை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். குடும்ப தலைவிகளுக்கான நிதி உதவி திட்டத்தில் வரவிருக்கும் முக்கிய மாற்றங்களை பற்றி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு விளக்கும். தற்பொழுது நடைமுறையில் உள்ள மகளிர் உரிமை தொகை திட்டமானது எதிர்காலத்தில் குலவிளக்கு திட்டமாக மாற்றப்பட்டு மாதந்தோறும் 1000 உதவித்தொகை முதல் 2500 உயர்த்தப்பட உள்ளது. 2026 ஆண்டு முதல் அமலுக்கு வரவுள்ள இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு நிலுவையுடன் சேர்த்து அதிகப்படியான நிதி நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைவதற்கு 21 வயது முதல் 55 வயது வரை பெண்கள் தகுதியுடையவர்கள் என்றும், புதிதாக பல ஆயிரம் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது பெண்களின் பொருளாதார சுமையை குறைப்பதற்கான ஒரு பெரிய ஜாக்பாட் அறிவிப்பாக இந்த ஆதாரத்தில் இருக்குது. இதை தான் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை 2500 வழங்கும் குலவிளக்கு திட்டம். உயர்த்தப்பட்ட மகளிர் உயர்த்தொகை தற்பொழுது பார்த்திங்கன்னா அரசு வழங்கிட்டு இருக்கிறது மகளிருக்கு 1000. குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் 1000 உதவித்தொகை தற்பொழுது 2500 உயர வாய்ப்புகள் இருக்குது. இந்த திட்டத்தின் பெயர் குலவிளக்கு திட்டம். மகளிர் உரிமை தொகை என்ற பெயர் மாற்றப்பட்டு இனி குலவிளக்கு திட்டம் என்று அழைக்கப்படும் அப்படின்றத மாற்றியிருக்காங்க. இது அனைத்துமே நேரடி டிபிடி டிரான்சாக்ஷன் மூலமாக வங்கி கணக்கில் உங்களுக்கு செலுத்தப்படும். பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயனாளிகள் மற்றும் அமலாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அமலாக்க பயனாளிகள்? 1.25 லட்சம் புதிய பயனாளிகள் முதற்கட்டமாக 50,000 பேர், அடுத்த கட்டமாக 75 பேரும் குடும்ப தலைவிகளாக அடையாளம் காணப்பட்டு பயன்பெறுவார்கள். பிபிஎல் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுடைய அனைவருக்கும் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஒய் இந்த வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இது வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள், வயது வரம்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 21 வயது முதல் 55 வயது வரை இதை சொல்கிறாங்க. 21 வயது பூர்த்தியடைந்த பெண்கள் முதல் 55 வரை உள்ள பெண்கள் இந்த திட்டத்தில் தகுதியுடையவர்கள். முதியோர் உதவித்தொகை 55 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் என்பதால் இதில் சேர்க்கப்பட மாட்டார்கள். பொருளாதார நிலை, அரசின் எந்த பொருளாதார ஆதரவையும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ரேஷன் அட்டை வைத்திருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு இது முன்னுரிமை வழங்கப்படும். அப்படி தான் சொல்கிறாங்க. டிபிடி மூலமாக எவ்வித இடைத்தரகங்களுமின்றி இந்த உதவித்தொகை நேரடியாக பயனாளிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. டிபிடி டிரான்சாக்ஷன் மூலமாக இது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும். மகளிர் உரிமை தொகை இனி பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கொடுக்க போகிறாங்க, பெண்களின் கணக்குகளை வர வைக்க போகிறாங்க. தயாராகிக்கோங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்கம் நான் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.